டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தேசிய பேராசானுமான மணியரசன் ஐயா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். இடதுசாரிகள் என்பது கடைசி நம்பிக்கையாக, மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தாங்க. ஒரு குக்கிராமத்தில் ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் அங்கே செங்கொடிகள் நின்ற காலமெல்லாம் இருக்குங்க. காவல்துறையினெல்லாம் பயந்த காலமெல்லாம் இருக்குது, வழக்குகளை எதிர்கொண்ட காலமெல்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட எந்த போராட்டமுமே தமிழ்நாட்டில் இடதுசாரிகளால் பெரிய அளவுக்கு கடந்த காலங்களைப் போல் எடுக்கப்படலை. இடதுசாரிகள் என்னதான் இப்போ நிலையில் இருக்காங்க? இடதுசாரிகளுக்கு என்று லட்சியம் தனியாக ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் அவங்க ஒரு புரட்சி செய்யணும்னு நினச்சாங்க. அது வெல்ல முடியலையாங்கிறது பிரச்சனை வேறு. அது 60களிலேயே அந்த புரட்சியை கைவிட்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுலேருந்து பிரிஞ்ச சிபிஎம் புரட்சி பண்ணுறதாவே சொல்லி நின்றுச்சு. தேர்தலெலாம் நிற்காமல் கூட இருந்தாங்க சமயத்தில், சில சமயங்களில் அது மாதிரிலாம் இருந்தது. கூட்டணி சேராமல் இருந்தாங்க, அது மாதிரி இருந்தது. புரட்சி என்பதை இப்போ அவங்க விட்டுட்டாங்க. சிபிஐ, சிபிஎம் அல்லது எம்எல் எந்த அமைப்புக்கும் ஒரு புரட்சி, இந்திய புரட்சி அல்லது தமிழ்நாடு புரட்சி, எந்த புரட்சியும் கிடையாது. வேறு என்ன அவங்களுக்கு மார்க்சியத்தில் என்ன பண்ண போகிறாங்க? தொழிற்சங்கம்னு பார்த்தாக்கா தொழிற்சங்கத்தை பெருசாக பழைய மாதிரி நடத்த முடியலை. அவன் சட்டத்தெல்லாம் திருத்திட்டான். இப்போ சாம்சங் போராட்டத்துலேயும் தெரிஞ்சில்ல, சிபிஎம் போராடுது 8 மணி நேரம் தான் வேலைன்னு. ஸ்டாலின் அதட்டுறாரு, நீ கூட்டணியில் இருக்கியா வெளியேறியாடான்ட்டு பிக்கன்னு பின்வாங்குறாங்க. அடுத்தது சாம்சங் இந்த சிஐடி, ஐடிசி போன்ற சங்கங்களில் அஃபிலியேட் பண்ணி இருக்கிற சங்கங்கள் இருக்கக்கூடாதுட்டார் அவர். நீங்கள் ஒரு சங்கம் வச்சுங்க சாம்சங்குக்கு, எங்கள் வளாகத்துக்குள்ளே அது இருக்கட்டும். வெளியில் உள்ள ஒருத்தனை கொண்டாந்து தலைவராக போடக்கூடாது, அதில் நீ போய் இணையவும் கூடாது அப்படிங்கிறதான் சாம்சங். அதை மாற்றணும், சிஐடிகளை உருவாக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. அதுவும் ஏற்றுக்கலை. அப்போ அந்த ஸ்டாலினோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஸ்டாலின் முதலாளியோடு இருக்கார், தென்கொரியா முதலாளியோடு இருக்கார். அவர் அப்படி தான் இருப்பார். வடவராட்டு முதலாளி, பன்னாட்டு முதலாளியோடு இருப்பார் ஸ்டாலின். அதுதான் திமுக. நீ கூட்டு சேர்ந்தியே இந்த தொழிற்சங்க உரிமையெல்லாம் பறிச்சிருக்காங்கல்ல. சாம்சங் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நிரந்தர தொழிலாளி எங்கேயுமே போகிறதில்ல. இப்போ எல்லாம் தற்காலிக தொழிலாளி, அத்துக்கூலி தொழிலாளி தான். பழைய மாதிரி போனஸ் எல்லாம் இப்போ அப்படி போராடிலாம் வாங்க முடியாது, அந்த நிலையை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தொழிலாளர் உரிமையும் போச்சு, விவசாய உரிமையும் போச்சு, எல்லாம் இல்லை. சிப்காட் கொண்டு வர்றாங்க விவசாய நிலங்களில், சிட்கோ கொண்டு வர்றேங்கிறாங்க. எங்கேயோ எட்டி ஆரம்பி அங்கே வருது. அதையும் நீ எதிர்க்கிறதில்ல, ஆதரிக்கிற. அப்படி உள்ள உனக்கு என்ன கொள்கை தான் இருக்குது? கடைசியாக தொழிற்சங்கம் நடத்தலாம். தொழிற்சங்கத்தை தான் ஒன்று குரலை வச்சுட்டாங்கல்ல. இப்போ சிபிஎம், சிபிஐ ஏன் கட்சி வச்சுருக்காங்க? உன்னால் சொந்தமாக எம்எல்ஏவும் ஆக முடியாது, கூட்டணி சேரவும் ஆக முடியாது. 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏவும் கூட்டணி சேர்ந்து தான் ஆகும். எதுக்கு கட்சி வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். உங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கும் சரி, நக்சல் பாரியா, முன்னாள் நக்சல் பாரியா, இந்நாள் திராவிட கூட்டாளிகள், முன்னாள் நக்சல் பாரியா, இந்த திராவிட இடதுசாரிகள் வச்சுக்கலாம். முன்னாள் நக்சல் பாரிகளை, இந்நாள் திராவிட இடதுசாரிகள். கருவாட்டு சாம்பார் மாதிரி. ஆமாம், கருவாட்டு சாம்பார் மாதிரி போயிட்டீங்க. என்ன கொள்கை? இப்போ நான் தமிழ் தேசியம்னு சொன்னேன்னா, தமிழ் தேச இறையாண்மை மீட்பு, அதுக்காக ஆயுள் தண்டனை பெற்றாலும் சரி, செத்தாலும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடாது. டெல்லிக்காரனுக்கு வரி போடுற அதிகாரம் இருக்கக்கூடாது. கூட்டரசை வையி இருப்போம். வரி மாநில அரசுங்கிறது தான். அது இன அரசு, இது வெறும் மாநில அரசு அல்ல. இதில் எல்லா கொள்கையும் நாங்கள் தான் போடணும். வரி விதிக்கக்கூடாது, நீ வச்சுக்கூடாது. நான் வசூல் பண்ணுற வரியில் உனக்கு ஒரு % தரேன் செலவுக்கு, அவ்வளோதான். உனக்கு 3 அதிகாரம் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது இந்திய அரசுக்கு. அது பண அச்சடிப்பு, படைத்துறை, வெளிநாட்டு உறவு, அதோடு நிறுத்திக்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். இந்த நிபந்தனை போடுறோம். போடுங்களே பார்ப்போம். சிபிஎம், சிபிஐ எல்லாம் இல்லை, இந்நாள் திராவிட நக்சல் பாரிகள் போடுங்களே. உங்களால் போட சொல்லுங்கள், அதை ஏற்றுக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா போட்ட இந்த குழு, ராஜமன்னார் குழு பரிந்துரைவே கருணாநிதி கைவிட்டார். இதில் உச்சரிக்கிறதே இல்லை ஸ்டாலின் மாமா. அப்புறம் வேறு ஒரு குழு இப்போ போட்ட, ஜோசப் குழுன்னு போட்டு அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க. முதல் பாகம் நீ தோற்று போயிட்ட. இப்போ 2வது பாகம் வரப்போதே தெரியல. முதல் பாகத்தை எதுவும் வலியுறுத்தினே அதில். ஏற்கனவே இருந்த பொதுநலத்துறை, கல்வித்துறையெல்லாம் மாநில அரசு இருந்துச்சு. அது மீண்டும் மாநில அரசுக்கு வேணும்னு கொடுத்துருக்கான். அவர் இப்போ நீதிபதி ஜோசப், என்ன ஜோசப் ஒரு பேர், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில் போட்ட குழு சொல்லியிருக்கு. கேட்குறீங்களா? அதை இந்த ஸ்டாலின் அதை வலியுறுத்தினாரா? இல்லை ஆளுநர் பதவி வேண்டாங்கிறத சொல்கிறாரா? எதுவுமே இல்லை.
டெல்லிக்கு ஒரு கங்காணியாக இருந்துக்கிட்டு நவீன கங்காணி காங்கிரஸ்காரன் தான் இருக்கணுமா, நான் கங்காணியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் உரிமை போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ்காரன் தான் இருக்கணுமா, தமிழ்நாடு பாஜக தான் இருக்கணுமா, நான் கங்காணியாக இருக்கக்கூடாதா, திராவிட மங்காளி தானே என்பது தான் அந்தரங்க உரிமை போராட்டம் ஸ்டாலினுக்கு இருக்கார். அதோட கூட்டு சேர்ந்து இருக்க நீ எல்லாம் இடதுசாரின்னு உங்களுக்கு என்ன தனி கொள்கை இருக்குது, எது கட்சி நடத்துறீங்க? முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆகிடுச்சு. உனக்கு கொள்கைன்னு இல்லை, எதுவுமே லட்சியம் இது நிறைவேற்றுறதுக்கு ஒன்று லட்சியம் இல்லை. பொருளாதார கோரிக்கைகள், சில ஜனநாயக உரிமைகள், இது ஒரு அசோசியேஷன் நடத்தலாம். நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுக்கு தேவையில்லை, ஒரு அசோசியேஷன் இதெல்லாம் நடத்தலாம். அது மாதிரி மாற்றிக்கங்க. இப்போ கேரளாவில் பினராயி விஜயன் அவருடைய அவர் ஒரு தூய்மையான அரசியல்வாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவரோட மகள் பேரில் 282 வங்கி கணக்கில் இருக்கிறதா இடி ரெய்டில் சொல்லப்படுது. இது பேரதிர்ச்சியாக இருக்குங்க. அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது உண்மையா இட்டு கட்டுறாங்களா எப்படி என்ன அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் அது. அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையிலேருந்து வந்த குடும்பத்தில் உள்ளவர், அதனால் ஏழ்மையாக இருப்பாருன்னா அதுவே ஒரு கவர்ச்சின்னு அதனால் நினச்சிட்டு இருந்தது. எளிய மனிதர், பெரிய டாமினேட் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி இல்லை, அதுலேருந்து வந்தவர் இருக்கார். அது மாதிரி மகிழ்ச்சி, நல்ல விஷயந்தான் அதெல்லாம் அப்படி நினச்சிட்டு தான் இருந்தோம். இப்போ அம்பலமாக தான் அது வியப்பாக இருக்குது, என்னென்னா அது இப்படியெல்லாம் வருதுன்ட்டு. அதே போல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் அடிபட்டிருக்கு, பாஜக அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு. அங்கே இடதுசாரிகள்னாலே நம்ம மேற்கு வங்கத்தை தான் ஜோதி பாசு அவர்கள் எல்லாரையுமே நம்ம சொன்னது எடுத்துக்காட்டாக 70களிலேருந்து அதான் மேற்கோள் காட்டாக சொல்லப்படுவோம். அங்கே கம்யூனிசம் வீழ்ந்ததற்கான காரணமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு அங்கே காரணங்கள்னா இவங்களுக்கு ஒரு லட்சியங்கள் ஒன்றும் கிடையாது. புரட்சி பண்ணுற ஒரு லட்சியத்தை வச்சு தான் எல்லாம் வந்தது. சிபிஐ புரட்சி பண்ண மாட்டான், துரோகியாக போயிட்டான், இந்திய ஆளும் வர்க்கத்தின் கையாள் சிபிஐ, டாங்கேயன் கம்பெனி, ராஜேஸ்வர் ராவுங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் அவங்க தனி கட்சி ஆரம்பித்தாங்க. இவன் புரட்சி பண்ணானா நாங்களாம் நம்பி போனது அது போச்சு. அது ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னாக்க 30 வருஷத்துக்கு மேலே அங்கே ஆட்சி பண்ணாங்கல்ல, இந்த திமுககாரங்க பண்ணுறான் பாருங்க, அண்ணா திமுககாரன், இவங்களை விட திமுககாரன் தான் அதிகாரத்தோடு செய்வான். லஞ்சம் வாங்கினாலும் கொஞ்சம் கூச்சப்படுவான். மக்களை ரொம்ப அதட்ட மாட்டான் அண்ணா திமுககாரன். லஞ்சம் வாங்குவேன் எல்லாம் பண்ணுவான், ரொம்ப அதட்டி அம்பலம் பண்ணிட்டு லஞ்சம் வாங்குறவன் திமுககாரன். அந்த மாதிரி ஆகிட்டாங்களாம் சிபிஎம். அங்கே படுமோசமாகிட்டாங்களாம். இப்போ அங்கே உள்ள நம்ம வேண்டியவங்களாம் அங்கே வேலை பார்க்குறாங்க, போக வர இருக்காங்கல்ல, அதனால் அவன் பேரில் அவ்வளோ வெறுப்பு வந்துச்சான் கணிசமான மக்களுக்கு. கம்யூனிஸ்ட்னா நம்ம அயோக்கிய போயிடுவோம், அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் அதிகாரம் பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிற போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஊழல் எல்லாம் மந்திரி உட்பட எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுலேருந்து இன்னும் மீள முடியலை. மீளணும்னா ஒரு கொள்கை வைக்கணும்ல. வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன, வெஸ்ட் பெங்காலுக்கு மாநில சுயாட்சியை முதல்ல வை, அது ஒரு மாநில உணர்வு அதிகம் உள்ள இடம். அது வங்க மொழி, வங்க இனப்பெருமை மிக உள்ள இடம். அதில் அதுக்கு வைக்க முடியாதே, பாரத மாதா இடுப்பொலி வந்துருமே. அப்போ ஒரு தேசிய இன, இப்போ லெனின் சொன்னதாக நான் சொல்கிறேன், நான் கற்பனை பண்ணி சொல்ல, கம்யூனிஸ்டுகளே, லெனின் சொன்ன தேசிய இன கொள்கையை கடைப்பிடிக்கலாம் யாராவது? லெனின் சொல்கிற தேசிய இன கொள்கையை கடைப்பிடிச்சா இந்தியாவை தேசம்னு எவனா சொல்லுவானா? சோவியத் யூனியனில் ரஷ்யா என்பது ஜார் மன்னனுடைய தலைமையில் உள்ள ரஷ்ய இனத்தினுடைய நாடு. அது அந்த ஜார் மன்னன் பக்கத்தில் உள்ள நாடெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தான் சர்வாதிகாரியவன், படையெடுத்து பிடிச்சி வச்சது தான். அது மாதிரி பிடிச்சி வச்சதில் மொத்தம் 15 இனங்களுக்கான 15 நாடுகள் இருக்குது. ரஷ்யனுக்கு ஒன்று தனியாக இருக்குது, பைலோரஷியனுக்கு தனியாக இருக்குது, ஜார்ஜியனுக்கு இருக்குது, அந்த மாதிரி அந்தந்த அது இதுன்னு பல நாடுகள் இருக்குது. அப்போ இப்போ ரஷ்ய புரட்சி வெல்லுற சமயத்தில் கருத்து கட்சிக்குள்ளே வரும்போது, அப்போ நம்ம ஜார் ரஷ்ய மேலாதிக்கத்தை பண்ணால் செய்யக்கூடாது. அந்த இனத்தில் பிறந்த ஆள் யார்? லெனின். வித்தியாசமான மனிதர், உண்மையிலேயே ரஷ்ய இனத்தில் பிறந்தவர். அப்போ நம்ம கூட்டரசு தான் நடத்தணும், எல்லா இனத்துக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ இந்த நாட்டு பேர் ரஷ்யான்னு இருக்கக்கூடாதுப்பா. அவர் சொல்கிறாரு, அந்த இனத்து மாநிலத்துக்கு பேர் ரஷ்யா இருக்கட்டும், மற்ற அதுக்கு சோவியத் சோஷலிச குடியரசுன்னு இருக்கட்டும். எந்த ஒரு இனத்தின் பெயர் கூட வைக்கல அதில். சோவியத் சோஷலிஸ்ட் குடியரசுகளின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு பேர் வச்ச ஆள் லெனின், ரஷ்யாக்காரன். அடுத்து ரஷ்ய மொழி ஆட்சி மொழி இருக்கக்கூடாதுன்னு. அவங்க ரஷ்ய மொழியை சேர்ந்த கம்யூனிஸ்ட்களாக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மொழி எவ்வளோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் வளர்ந்துருக்கு, எவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குது, அந்த பைலோரஷியன் ஜார்ஜியன் இவங்கெல்லாம் வளர்ச்சி அடையாத மொழி, நம்ம மொழி போனால் அதை வழக்கமில்லை அவங்கள அப்படின்னு அவங்க பேசுவாங்க கட்சியில், கமிட்டியில். அது எழுதி சொல்லுவார், தோழர்களே, உங்களைப் போலவே நானும் ரஷ்யன் மொழியை படித்திருக்கிறேன், டால்ஸ்டாயை படித்திருக்கிறேன், அவரை படிச்சிருக்கேன். நம்ம மொழி வளமான மொழி தான், மற்ற மொழிகளை வளர்ப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள மொழி தான் நம்ம மொழி. ஆனால் நம்ம மொழியில் ரஷ்ய மொழி ஒரு பழமொழி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு?
என்னன்னு கேட்குறாங்க. சொர்க்கத்திற்கு தடியால் அடித்து விரட்டாதே. தடியால் அடித்து விரட்டினேன்னா அந்த சொர்க்கமே அவனுக்கு நரகமாக தான் தெரியும். அவன் சொல்லு கற்றுக்கன்னு சொல்லு, கற்றுனா கற்றுக்கட்டும். எனவே அவன் மொழி சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் அதுதான் அவனுக்கு ஆட்சி மொழி. புண்ணுதான் லெனின். அதை வந்து நேஷனாலிட்டின்னா சோவியத்துன்னு சொல்லக்கூடாதுரா. அவன் நேஷனாலிட்டி ஜார்ஜியன், பைலோரஷியன், அந்த இந்த எஸ்தோனியன், லாட்வியன் அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு சொல்லு. சிட்டிசன் வேணால் யூஎஸ்எஸ்ஆர் சிட்டிசன். ஆமாம், சிட்டிசன். அவங்களுக்கு மாநிலத்துக்கும் சிட்டிசன் கொடுக்குற உரிமை வச்சுருந்தாங்க. அது மாதிரி பிரிஞ்சு விரும்பினா பிரிஞ்சு போகலான்னு கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாரு. பிரிஞ்சு சோவியத் யூனியன் பிரிஞ்ச உடனே முதல்ல கேட்டவனுங்க ஃபின்லாந்து, நாங்கள் பிரிஞ்சு போகிறோம்னானுங்க. இது 1917 கேட்டாங்க. பிரிஞ்சு போன்ட்டார். ஃபின்லாந்து அங்கேருந்து பிரிஞ்சது தான். அந்த லெனின் படத்தை சுவரில் மாட்டியிருக்கிற, நேரு படத்தை நெஞ்சுக்குள்ளே மாட்டியிருக்க கம்யூனிஸ்டுகள் இந்தியா ஒரு தேசம் இல்லைங்கிற அடிப்படை ஆத்திச்சூடி உங்களுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்டுகள் துரோகிகளே, இன துரோகிகளே, லெனின் துரோகிகளே, மார்க்சியத்துக்கு துரோகம் செய்தவர்களே நீங்கள் எல்லாம். இது இந்தியா என்பது வெள்ளைக்கார வியாபார காட்டுமிராண்டிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு. அவன் வியாபாரத்தை உருவாக்குறது. அதை அவன் ஆரியன் அதை பிடிச்சிக்கிட்டு, இந்திக்காரன் பிடிச்சிக்கிட்டு தேஷ்ங்கிறான். நம்மளாம் ஒரே தேசமே இல்லாதவன் ஆரியன். பிராமணர்களுக்கு தேசமே கிடையாது, தாய்மொழியும் கிடையாது சொல்கிறான். அதை தான் நீ ஏற்றுக்கிட்ட. நீங்கள் நார்த் இந்தியா போய் பாருங்கள், டெல்லியில் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு போட்டிருப்பாங்க ஹிந்தியில். அப்போ ஆர்எஸ்எஸ்காரனுக்கு உனக்கு என்ன வேறுபாடு? இந்தியான்னு சொன்னால் அவன் தப்புங்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன். பாரதியம்னா பழைய புராண கதைகளில் பாரத நாடு ஒன்று இருந்துதான். எங்கடா இருக்குன்னா அது தெரியாது இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க. அதனால் கம்யூனிஸ்டுகள் ஒரு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவர்கள். இந்திய கம்யூனிஸ்டுகள் யாராக இருந்தாலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள், நக்சல்பாரிகள் உட்பட அப்படியா இருக்காங்க. இப்போ திராவிட கம்யூனிஸ்டுகளாக இருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில். ஆக இன்றைக்கி எதிர்காலத்தில் கம்யூனிசம் என்பது இருக்காதுங்களாங்க, இல்லை கரைந்து போய்விடும். என்ன தெரியல. அதான் சொந்த அடையாளம்லாம் போயிடுச்சேன். இப்போ நீங்கள் இப்போ தொடர்ந்து தேதி இப்போ நீங்கள் 67 சிபிஎம் வந்து திமுகவோட கூட்டணி பண்ணி எலெக்ஷன் நின்றுச்சு. 11 எம்எல்ஏ. அதன் பிறகு எம்ஜிஆர் காலத்தில் நினைக்கிறேன் அது 12 எம்எல்ஏ கிடச்சிது உங்களுக்கு. இப்போ என்ன கிடச்சிருக்கு? போன தடவை 2 தானே ஜெயிச்சாங்க. கூட்டணியில் தான் தனிச்சு கூட்டணி தான் தனியால். அதான் சொன்னேன், கூட்டணியில் கிடைச்சா கூட உனக்கு ரெண்டுமே. ஆமாம், 5 தொகுதிக்கு மேலே 5 கொடுத்தாரு, 4 அவர் கொடுத்தது ஸ்டாலின். அது நீங்கள் நாம் தமிழரோட குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், போன தடவை கொடுத்ததை விட ஒரு தொகுதி குறைச்சிட்டாரு. பேரம் பேசி அதில் வர முக்கால் அழுதாங்க. ஆமாம், குறைச்சிட்டாரு. ஏன்னா உன் சக்தி தானே கொடுப்பான். ஆமாம், என்ன பண்ணீங்க? நான் அந்த புரட்சி இந்த புரட்சின்னு பண்ணி காப்பி அடிச்சுக்கிட்டு வேலை செய்ய சோம்பேறி கும்பல், மூளை சோம்பேறி ரொம்ப. பழைய சித்தாந்தம் லெனினையாவது பின்பற்று. இப்போ லெனின் எல்லாம் மாடிஃபை பண்ணி நிறைய எழுதிட்டுருக்காங்க. இப்போ நியோ மார்க்சிசம் அது இதுன்ட்டு இப்போ அமெரிக்காவிலேருந்து எழுதி கிடக்குறாங்க. அதை ஃபிட்டின் பண்ணுறானுங்க. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப ஃபிட்டின் பண்ணணும், பொருத்தப்படுத்தணும். அதுக்கு மார்க்ஸே இடம் கொடுத்துருக்காரு, போயிருக்காரு, கடைசி பதிப்புகள்லாம் வந்திருக்கு. அதுன்னு நிறைய பண்ணி கிடக்குறாங்க. ஏதாவது அதையாவது பொண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக கிடக்குறேன்னு கிடக்குறீங்கள என்ன இருக்குது? பாசிசத்தை ஒழிக்கிறார் அவர். ஒன்றை தான் அவன் ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். திமுக காரனும் அதிமுக காரனும் காங்கிரஸ்காரனும் ஒரு பாசிசத்தை ஒழிக்கிறார். சரி, அதனால் அது இப்போ பிரயோஜனம் இல்லை, அது அவுட் ஆஃப் டேட். அது இந்த ஆட்கள் அப்படிப்பட்ட தோழர்கள், நம்முடைய அன்பு தோழர்களும் அப்படி தான். அது ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.